ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். இதோ நம்ம புது டாடா பஞ்ச் ஈவி ஃபேஸ் லிஃப்ட் கூட இருக்கோங்க. ஸோ ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறத தவிர இவங்க வந்து ஆக்சுவலி எலக்ட்ரானிக்லி மெக்கானிக்கலி பல விஷயங்களில் இந்த புது பஞ்ச் ஈவியில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் லுக்ஸ் பார்க்கலாம். ஓகே, லுக்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் புதுசாக 2 பேட்டரி பேக்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணி விட்டுருக்காங்க. பிரிஸ்மாட்டிக் பேட்டரி பேக்ஸ் விட்டுருக்காங்க. 30 kWh பேட்டரி பேக் அண்ட் 40 kWh பேட்டரி பேக் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 40 kWh பேட்டரி பேக்கோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 468 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க ARAI. ஆனால் ரியல் வேர்ல்ட் கண்டிஷன்ஸில் 355 வரைக்கும் சாலிடாக ரேஞ்ச் கிடைக்கும் C75 உடைய ரேட்டிங் படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு அப்கிரேடாக படுது. அதுபோக இவங்க வந்து என்ன நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வண்டியில். ஃபர்ஸ்ட் லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பரே டோட்டலாக ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ், LED ஃபாக் லாம்ப்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்குது. அண்ட் சைட்ஸில் உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் அதே சேமாக தான் இருக்குது. பட் என்னென்னா சில பல மாற்றங்கள் இருக்குங்க. இந்த பாடி கிளாடிங் வந்து கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. அது உங்களால் பார்க்க முடியும். ஓகே, பிளாக்ல இல்லாமல் கிரேயில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாற்றமாக இருக்குது. அது தவிர ஆஸ் யூஷுவல் பஞ்சோடைய சைட் ப்ரொஃபைல் சேமாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ரூஃப் வந்து டியூவல் டோன் ஃபினிஷில் கிடைக்குது. பின்னாடி தான் மீனான மாற்றங்கள் கிடைக்குது உங்களுக்கு. ரியரில் கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பஞ்ச் பெட்ரோலில் என்ன மாற்றங்கள் பார்த்தோமோ அதே விஷயங்கள் இப்போ இந்த பஞ்ச் ஈவிக்கும் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா சிஸ்டம் அண்ட் பிளைண்ட் வியூ மானிட்டரிங் சிஸ்டம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உள்ளே போய் எப்படி இருக்குது ஃபீச்சர்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது போக இந்த வண்டியில் என்னென்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஹாப் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு சார்ஜிங் ஹப்போட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்கேஸ் உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஹாப் சார்ஜுக்கு ஆப்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்து போர்ட்டபிள் சார்ஜ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்க வந்து சார்ஜ் போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது போக ஐரா கனெக்ட் 2.2 அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சார்ஜிங் நெட்வொர்க் அப்படின்னு பல சார்ஜிங் நெட்வொர்க்ஸ் இருக்குது நம்ம ஊரை பொறுத்தவரை. நம்ம இது தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஜியானு அது இதுன்னு நிறையா இருக்குங்க. அந்த மாதிரி தனித்தனியாக சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பல சார்ஜிங் நெட்வொர்க்ஸோடைய ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணுறது இல்லாமல் அந்த ஒரே ஐரா கனெக்ட் இந்த டாட்டாவோடைய இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸோடைய நெட்வொர்க் ஆப்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு காட்டும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து எங்கே என்ன நெட்வொர்க் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. புது கலர் ஆப்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் பெங்கால் ரூஜ்னு ஒரு புது கலர் கொண்டு வந்திருக்காங்க. சியராவில் முதல்ல இந்த கலர் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சில் லைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லோ லைம் ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேலும் பஞ்ச் பெட்ரோலில் புதுசாக கொண்டு வந்த கேரமல் அந்த கலருமே இதுக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதுபோக இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு ஓவரால் டிசைன் எல்லாமே சேமாக இருந்தாலும் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இப்போ ஒரு 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 360 டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா சிஸ்டம் எல்லாமே கிடைக்குது. ஓகே, 360 டிகிரி கேமரா சிஸ்டம் வித் பிளைண்ட் வியூ மானிட்டரிங் ஃபீச்சர்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல் டைப் ஃபுல் டிஸ்பிளேயோட இது டிரான்ஸ்மிஷன் செலக்டரும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குது. சென்டர் ஆம்ரெஸ்ட் ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ் ரெண்டுமே வந்து லெதரட் சீட்ஸோட சேர்த்து வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட வரக்கூடிய ஃப்ரண்ட் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. வென்டிலேஷனுக்கான கண்ட்ரோல் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். மற்றபடி டேஷ்போர்டு எல்லாம் ரெகுலர் பஞ்ச் பெட்ரோல் எப்படி இருக்கோ அதே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. பஞ்ச் ஈவியில் ஏற்கனவே இதே டேஷ்போர்ட் லேஅவுட் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் டாப் வேரியன்ட்ஸில் எலக்ட்ரிக் சன்ரூஃபும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கு. மேலும் இந்த இன்டீரியரில் புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பவர் விண்டோடைய கண்ட்ரோல்ஸ் டாகிள் டைப் சுவிட்சஸாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் நான் வந்து பஞ்ச் ஈவிலையோ எந்த டாட்டாலையுமே நம்ம வந்து பார்த்ததில்லை. ஸோ இது டாகிள் டைப் கண்ட்ரோல்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே தள்ளினா மேலே ஏறுது, முன்னாடி தள்ளினா கீழே இறங்குது. ஸோ வித்தியாசமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த டாகிள் டைப் சுவிச்சஸ் புதுசாக இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு எப்பவும் போல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. இது வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் ஏற்கனவே இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த சீட்ஸோடைய சைஸும் ஆக்சுவலி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க முன்ன விட. பேடல் ஷிஃப்டர்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட். ஸோ தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுது. மேலும் இப்போ ஏசியோடைய சிஸ்டமும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. IFATC அதாவது இன்டெலிஜென்ட் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. C டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீட்டான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தபடியே பேக் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டாடா பஞ்ச் வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஒரு வண்டி. ஸ்பேஸை பொறுத்தவரை 3 பேர் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பேக் சீட்டில் உட்காந்துக்கலாம். அப்ரைட்டான ஒரு சீட்டிங் பொசிஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குது.
டாப் வேரியன்ட்ஸில் மட்டும் இந்த ரியர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் ஒன்று கிடைக்குது. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இல்லைங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் இன்னும் சேட்லி ஆட் பண்ணவே இல்லை, என்ன காரணம் தெரியல. ஆனால் அதுக்கு பதிலாக ஏசி சிஸ்டமே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரியர் ஏசி வென்ட்ஸ் இல்லைனாலுமே இங்கே ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 15 வாட்ஸுக்கான சார்ஜிங் போர்ட். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் பேக் சீட்டில் இருக்குது. ரியர் ஏசி வெண்ட் மட்டும் கொடுத்து வந்திருக்கலாம், ஸ்டில் பரவாயில்ல. ரியர்லேயுமே இந்த பவர் விண்டோக்கான கண்ட்ரோலோடைய டிசைனுமே மாற்றிருக்காங்க. டாகிள் டைப் சுவிட்சாக கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது இங்கே. அடுத்தது லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த சேஞ்சும் இல்லை. நல்ல டீசெண்டான பெரிய லக்கேஜ் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. 366 லிட்டர் லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பழைய பஞ்ச் வீல் எப்படி இருந்ததோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்பேர் வீல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேர் வீல் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த பஞ்சர் ரிப்பேர் கிட்டு அண்ட் டூல் கிட்டில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சேட்லி ஸ்டெப்னி இல்லை, பட் ஸ்டில் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. இந்த பஞ்ச் ஈவியோடைய ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9.69 லேக்ல ஸ்டார்ட் ஆகி 12.47 லேக் வரைக்கும் போகுதுங்க. 2 வகையான பேட்டரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 30 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 2 வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதே வந்து நீங்கள் இது 40 கிலோவாட் பேட்டரி பேக்னு பார்த்தீங்கன்னா மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. மேலும் சார்ஜிங் ரீதியான இந்த வண்டியை பொறுத்தவரை இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன சொல்லிட்டாங்களா, இதனுடைய சார்ஜிங் வந்து செம ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 26 நிமிஷத்துலேயே 20% 80% வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம் 65 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜரில் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இதுவே செம ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டியாக போடுது. ஒரு பஞ்ச் ஈவி ஒரு என்ட்ரி லெவல் கார், ஆனாலும் இந்த அளவுக்கு டெக்னாலஜி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மையாகவே சூப்பரான விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் இங்கே டாடா பஞ்ச் ஈவியோடைய ஒரு குவிக்கான சம்மரி. டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து கொண்டு வரேன். மிட் வேரியன்ட், பேஸ் வேரியன்ட் எல்லாமே உங்களுக்கு அவசியம் ரிவ்யூ கொண்டு வந்து தான் போகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஈவி கேட்டகரியில் நீங்கள் பஞ்ச் ஈவி வாங்குவீங்களா? புது பஞ்ச் ஈவி நல்ல ரேஞ்சாகவும் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை ஆல்வேஸ் வெல்கம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலான ரிவ்யூ நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.